இது வரைக்கும் நடந்த பிகேல பிளே ஆஃப்ல மொத்தமா 6 டீம்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி பிளே ஆஃப்ல 8 டீம் இருக்க போறாங்க. இந்த ஒரு புது ஃபார்மேட்டை எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். சோ இது வரைக்கும் 12 டீம்ல 6 டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போயிருப்பாங்க. பட் இந்த சீசன்ல இருந்து 8 டீம்ஸ் வந்து பிளே ஆஃப்க்கு போக போறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ஒரு புதிய ஃபார்மேட்ல ஒரு ஃபைனல், 2 குவாலிஃபயர்ஸ், 3 எலிமினேட்டர், ஒரு மினி குவாலிஃபயர், அப்புறம் பிளே இன் 1, பிளே இன் 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாமே இருக்கு. டேபிள்ல முதல் இடத்துல முடிக்கிறவங்களும் டேபிள்ல 2வது இடத்துல முடிக்கிறவங்களும் குவாலிஃபயர் 1ல வந்து மோதுவாங்க. ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு போயிருவாங்க. தோக்குறவங்க குவாலிஃபயர்ஸ் 2க்கு வந்து போயிருவாங்க. அடுத்ததா டேபிள்ல 3வது இடத்துல முடிக்கிறவங்களும் 4வது இடத்துல முடிக்கிறவங்களும் மினி குவாலிஃபயர்ஸ்ல வந்து மோதுவாங்க. ஜெயிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 3க்கு போயிருவாங்க. தோக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 2க்கு போயிருவாங்க. அடுத்ததா பிளே இன் 1ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல 5வது இடத்துல முடிச்சவங்களும் 6வது இடத்துல முடிச்சவங்களும் மோதுவாங்க. பிளே இன் 2ல வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துல முடிச்சவங்களும் 8வது இடத்துல முடிச்சவங்களும் மோதுவாங்க. பிளே இன் 1லயும் பிளே இன் 2லயும் ஜெயிச்ச 2 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 1ல வந்து மோதுவாங்க. எலிமினேட்டர் 1ல ஜெயிச்சவங்க ஏற்கனவே மினி குவாலிஃபயர்ஸ்ல தோத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 2ல இருப்பாங்க. சோ அவங்க கூட எலிமினேட்டர் 1ல ஜெயிச்சவங்க வந்து மோதுவாங்க. எலிமினேட்டர் 2ல ஜெயிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மினி குவாலிஃபயர்ஸ்ல ஜெயிச்சவங்க எலிமினேட்டர் 3ல வந்து இருப்பாங்க. அவங்க கூட எலிமினேட்டர் 2ல ஜெயிச்சவங்க வந்து மோதுவாங்க. எலிமினேட்டர் 3ல ஜெயிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர்ஸ் 2க்கு வந்து போவாங்க. ஏற்கனவே குவாலிஃபயர் 1ல தோத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர்ஸ் 2ல வந்து போயிருப்பாங்க. சோ ரெண்டு டீமுமே மோதுவாங்க. ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு போவாங்க. அண்ட் ஆல்ரெடி குவாலிஃபயர்ஸ் 1ல ஜெயிச்ச டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து போயிருப்பாங்க. இப்போ குவாலிஃபயர்ஸ் 2ல ஜெயிச்ச டீமும் ஃபைனலுக்கு போவாங்க. அண்ட் ஃபைனல் வந்து நடக்கும். அண்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சுது. இப்படி புரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டோட போட்டோ வந்து அப்லோட் பண்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே.